நான் எப்பயுமே கன்னடியை பத்தி டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிட்டே இருப்பேன். யாராவது பாடிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்ட் பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். என்ன காரணம் சொல்லுவோம், என்னத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்காருனாங்க. என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி என்றால் ஒரு நாள் இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கா நான் எப்பயும் பிராக்டிஸ்ல இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும் என்னை வந்து மிகப்பெரிய ஒரு டான்ஸ் ஆட வச்சது என்னோட எழில் சார். இது நீங்க தேசிய விருதை படம் பார்த்துருப்பீங்க, கண்ணம் ஸ்டேஜில் எல்லாம் ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பா ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுறவங்க நிறைய வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜீவ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். அவர் இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதுனேன் சார். உண்மையை எழுதும்போது எந்த வில்லன் ஆட போறேன் எழுதி வைப்போம் அப்படிதான் எழுதுனேன் சார். ஆனா உண்மையிலே சொல்றேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டா கூட இப்படி பண்ணிக்க முடியாது சார். அவ்வளவு அற்புதமா பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழ்வாங்க, அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னென்னா இருக்கணும், ஒரு ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணது படங்கள் எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க. ஒரு இடத்துல சொன்ன கட்சியில வந்து சேரும்போது தலைவர்கள் இப்படிதான் போட்டு சேர்ப்பாங்க. சார் இந்த படம் அம்மாவுக்கு சிவா சொன்ன மாதிரி எனக்கு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தை அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த படத்துல வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் பிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளா பார்த்து கதை சொல்லி கடைசியா சக்கரை இல்லாதவங்களுக்கு இருப்பை சக்கரை மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. என்னோட கதை முழுக்க என்னையை மையப்படுத்தி எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்தி ஒரு கதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்துல 2 வில்லன், நான் ஒண்ணு, வின்சென்ட் சோன் சார் ஒண்ணு. பட் நான் தான் படம் ஃபுல்லா வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் ஒரு பண்ணணும் அப்படி ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. எங்கேயோ போயிட்டு கடைசியாக என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல ஸ்கிரிப்டை கடைசி பண்ணலாம் சார் சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் நாங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துறீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை. ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயில கேட்கிற பெரிய அவார்டு இதுதான்.